Hi friends, welcome to healthy food. இன்னைக்கு நம்ம நிலக்கடலை பருப்புல எப்படி பொடி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த பொடி சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுறதுக்கு அப்புறம் தோசை கூட எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லனா நீங்க முதல் நாளே இந்த பொடியை அரைச்சு வச்சிட்டீங்கனா அடுத்த நாள் சாதத்து கூட போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் கொத்தமல்லியை வறுத்து எடுத்துர்க்கேன் நான். 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறப்போ அந்த மணம் வந்துருச்சுனாவே நம்மளுக்கு தெரியும் வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் ஊற்றி வறுத்துறாதீங்க, சும்மா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சீரகம் பார்த்திங்கன்னா அது இருக்கிற சைஸை விட கொஞ்சம் சைஸு பெருசாகும். அப்போ வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 வரமிளகா சேர்த்துறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயும் ஓரளவுக்கு அந்த லேசாக அந்த கலர் மாறும், அந்த கருப்பா லேசாக மாறின உடனே எடுத்துடலாம். இப்போ 1 கப்பு நிலக்கடலை பருப்பை நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தரலாம். நல்ல கலர் மாறுற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வறுத்த அந்த மசாலாவையெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க அரைக்கிறப்போ. பாருங்கள், இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பை போட்டுக்கலாம். இல்லாட்டி அந்த மசாலா சரியாக அரைப்படாது பருப்பு கூடயே போட்டிங்கன்னா. இப்போ போட்டுட்டு சும்மா அப்படியே திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தாக அரைக்காமல் அந்த மாதிரி 1-2 அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கோர்ஸாக திப்பியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பொடி தயாராகிடுச்சு. இது கூட நீங்கள் உப்புடைய அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கலக்கிக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க. இதை ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது 1 வாரம் வரையும், 1 வாரம் 10 நாள் வரையும் நல்ல கண்டிஷனில் அப்படியே இருக்கும். இது எண்ணெய் சிக்கு வாசம் எதுவுமே அடிக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி சாதத்து கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். என்றைக்காவது குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ண முடியல, வீட்டில் லேட் ஆகிடுச்சுன்னா ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த பொடி வச்சுட்டு நல்லா அந்த ஒயிட் ரைஸில் நல்லா பிசைஞ்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.